அங்க இந்திக்காரங்க அந்த பாடிய பீகாருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குதா தகவல் வந்தது. அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் மூலம் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சு அது எங்களுடைய பிணம், அது கண்டிப்பா எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே இப்ப பீகார்ல இருந்து நாளைக்கு நைட் எடுத்து கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிணத்தை எதின் அடிப்படையில் இவங்க போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. அதனுடைய டீன் யாரு, இன்சார்ஜ் யாரு, அதை போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் யாரு, இத பிணத்தை வெளியில கொடுத்த ஆள் யாரு, எந்த ஒரு ஆதாரம் இல்லாம எப்படி பிணத்தை வெளியில கொடுத்தாங்க, இந்திக்காரங்களுக்கு தமிழ்காரனுடைய பாடி எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது இதுவரைக்கும் இன்னும் தெரிய வரல. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் சடலம் பீகாருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அந்த சடலமானது தற்போது பீகாரில் இருந்து திருப்பி அனுப்பப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புஜ்ஜிரெட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் நேற்று முன்தினம் பூச்சி மருந்து குடித்த நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரின் உடலை பெறுவதற்காக இன்று அதாவது காவல் நிலையத்தின் கடிதத்துடன் இன்று பிரேதத்தை பெறுவதற்காக, அதாவது உடற்கூறு ஆய்வு செய்து பின்னர் பிரேதத்தை பெறுவதற்காக வந்த உறவினர்கள் உடற்கூறு ஆய்வு செய்யும் அறையில் சென்று பார்த்த பொழுது அவரின் உடலுக்கு பதிலாக, அதாவது உயிரிழந்த ராஜேந்திரனின் உடலுக்கு பதிலாக வேறொரு உடலை காட்டி இதுதான் ராஜேந்திரன் உடல் என கூறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து இது எங்களின் தகப்பனார் உடல் அல்ல, எனவே இவங்க இந்த உடல் கிடையாது, எங்களோட உடல் எங்க தகப்பனார் உடல் ராஜேந்திரன் உடலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் சிசிடிவி காட்சிகளை பதிவு சென்று பார்க்கும்போது இன்றைய காட்சிகள் மட்டும் பதிவாயிருந்த நிலையில ஏற்கனவே இருந்த பழைய காட்சியெல்லாம் அழிக்கப்பட்டு, அதாவது ரெக்கார்ட் ஆகாம இருந்த காரணத்தினால அவங்க மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்க பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் சமாதானம் செய்தனர். இதனை அடுத்து, அதாவது இவரது உடல் ராஜேந்திரன், அதாவது விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் உடல் வெங்கல் காவல் நிலைய உடல் எல்லைக்குட்பட்ட 6 வழி சாலை பணி நடைபெறும் LNT நிறுவனத்தில் பணிபுரிந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த, அதாவது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் உடலுக்கு பதிலாக விவசாயி, அதாவது திருத்தணி அருகே இருக்கும் விவசாயி ராஜேந்திரன் உடலை அங்கு அனுப்பி வைத்தது, அதாவது வட மாநிலத்துக்கு அனுப்பி வைத்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து நாக்பூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த நாக்பூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த ராஜேந்திரன் உடலானது மீண்டும் திருவள்ளூருக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக காவல்துறையினர் தற்போது தகவல் கூறியிருக்கின்றனர். இதனால் அவர்கள் உடல், அதாவது ராஜேந்திர உடலானது நாளை காலை திருவள்ளூருக்கு வந்து சேரும் என உறவினர்களை சமாதானப்படுத்தி தற்பொழுது அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.